எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர்னுடைய 125 வண்டி. இதில் ஃப்ரண்ட் டோரை வந்து கழட்டினீங்கன்னா பேட்டரிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. செடிமேக் அப்படின்ற கம்பெனி மேக் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஜி கண்ட்ரோலர் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர்னுடைய கண்ட்ரோலர் யூனிட்டு. இதோட வயரிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 லைன் வந்து பார்த்திங்கன்னா நேராக எங்கே போகும்னா மேக்னட்டோவில் இருக்கக்கூடிய 3 லைனுக்கு வந்து போயிருக்கும். ஸோ இந்த மேக்னட்டோ வந்து பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்கும். காரணம் வந்து இது ஜூபிட்டரோட கிடையாது. நான் காட்டணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற வேறு ஒரு மேக்னட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன். அண்ட் அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் அப்புறம் ஒரு பிளாக் கலர் வயர் வந்துருக்கும். இந்த 2 வயர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய பேட்டரிக்கு வந்து போகுது. ஸோ பேட்டரியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் அந்த ரெட் கலரும் அந்த பிளாக் கலர் வயரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறத்து ஒரு பக்கத்தில் இன்னொரு சாக்கெட் வந்திருக்கும். அந்த சாக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 9 வயர் இருக்கும். இந்த 9 வயர் எங்கெங்கே போகுது அப்படின்றது தான் மெயினான கண்டென்ட்டே. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் மோட்ரு, ப்ரைமரி கியரு, ரிங் கியரு, இந்த ஐட்டம்ஸ் ஆர்ஆர் யூனிட்டு, இந்த எல்லா ஒர்க்கையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஎஸ்ஜி கண்ட்ரோல் யூனிட் தான் பண்ணுது. இந்த 9 லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோடு வச்சு சொல்கிறேன் நான். இதில் வரக்கூடிய ஆரஞ்சு ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் லாக்லேருந்து வரக்கூடிய மெயின் லைனு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சில் கிரே கலர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா இல்லையாங்கிற இண்டிகேட்டர் காட்டக்கூடிய அந்த பல்பு லைனுக்கு வந்து போயிடும். அப்புறம் ஒயிட்டில் வந்து லைட் க்ரீனும் அப்புறம் ஒயிட்டில் வந்து எல்லோ, இது ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டும் நேராக வந்து ஒரு டைனஸ்டிக் கப்ளருக்கு போகும். அந்த டைனஸ்டிக் கப்ளர்லேருந்து 2 வயர் வந்து பார்த்திங்கன்னா ECUக்கு போயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து டெஸ்ட்டு ஸ்விட்ச்சு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கே லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனஸ்டிக் கப்ளரில் வரக்கூடிய கே லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2க்கும் போயிடுவோம். அதே மாதிரி க்ரீனில் ஒயிட்டும் அதுக்கப்புறம் வந்து க்ரீனில் ப்ளூ கலர் லைன் ஒன்று இருக்கும். இந்த 2மே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ECUக்கு போயிருக்கும். கப்ளர்லாம் நடுவில் ஜாயிண்ட் வராமல் டேரெக்டாக ECUக்கு போயிருக்கும். ஸோ அதில் வந்து கிராங்க் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிற அவுட்புட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக க்ரீனில் ஒயிட் லைனும், இக்னிஷன் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறத இன்புட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து க்ரீனில் வந்து ப்ளூ கலர் லைனும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஒரு பிளாக்ல ரெட்டு ஒன்று வரும். அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஹெட் லேம்புக்கு போயிருக்கும். இது இல்லாமல் இன்னும் 2 வயர் இருக்குது. ஒன்று வந்து ஒயிட்டில் ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல ப்ளூ. பிளாக்ல ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்விட்சுக்கு வந்து லைன் போயிருக்கும். ஒயிட்டில் ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்விட்சஸ்க்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம பிரேக் பிடிக்கிறோமோ அப்போ மட்டும்தான் சிக்னல் ரிசீவ் ஆகணும். அண்ட் அதே மாதிரி எலக்ட்ரிக் ஸ்டார்ட் ஸ்விட்ச் அமுக்கிறப்ப தான் மோட்டருக்கு வந்து சப்ளை போகணும். ஸோ இக்னிஷன் ஆனில் இருக்கா, கிராங்க் ஆனில் இருக்கா, ஆஃபில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வயரு, கேன் ஹை கேன் லோ OBD டூல் சிக்னல் அனுப்புறதுக்கு 2 லைன், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் இண்டிகேஷன் லேம்ப் வந்து காட்டுறதுக்கு 1 லைன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஐஎஸ்ஜி கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய 9 வயர் வந்து இதுதான். இந்த சாக்கெட்டில் இருக்கக்கூடிய 9 லைனு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு LSC தட்டி விடுங்க. மறக்காமல் மேலும் இது மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.